linear dependence is a function not only of the vector but also of the field. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன, இப்போ ஒரு 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஃபீல்டில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். வி வெக்டர் செட்டை மட்டும் பொறுத்து இல்லை, விங்கிற செட்டை மட்டும் பொறுத்து இல்லை, வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபீல்டை பொறுத்தும் தான் கிவன் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னாக்கா அந்த லீனியர் காம்பினேஷன் எழுதும் பொழுது எலமெண்ட்ஸை வந்து எதுலேருந்து எடுத்து எழுதுகிறோம், ஃபீல்ட்லேருந்து எடுத்து எழுதுகிறோம். ஸோ அதனால் லீனியர் டிபெண்ட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் தி செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு ஆல்சோ. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். If we consider C, R, plus, dot, C, R, plus, dot அப்படிங்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாக்கா இது ஒன்றும் கிடையாதுங்க. R ஸ்கொயர் R, plus, டாட்டை நம்ம கூட ஐசோமார்பிக்னு சொல்லிக்கலாம் அதுக்கு, சரிங்களா. இதில் வந்து 1ம் ஐயும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியர்லி இண்டிபெண்ட். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டு ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்கா இது என்ன அர்த்தம், ஆல்ஃபா இன்ட்டு 1னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0வா. இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஃபீல்டில் உள்ளது, ஃபீல்டு வந்து ரியல் நம்பர், சரிங்களா. ரைட் சைடு 0ங்கிறது 0, ரைட் சைடு உள்ள 0 அப்படிங்கிறது 0 வெக்டர். அந்த 0 வெக்டர் வந்து சியில் உள்ளது. அப்போ 0னா என்ன அர்த்தம்னு கேட்டினாக்கா 0 + 0i அப்படின்னு அர்த்தம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. இப்போ இஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட் ஈக்குவல், இமேஜினரி பார்ட் ஈக்குவல். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணும் பொழுது ஸ்கேலர்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சா. ஸோ 1, i இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் ஆன் C, R, plus, dot. அதே செட்டு தான், வி வந்து அதே செட்டு தான், ஆனால் ஃபீல்டை மாற்றிட்டேன், C, plus, டாட்னு எடுத்துட்டேன். இப்போ 1ம் ஐயும் என்னவா இருக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்காது. காரணம் என்ன, அதே எழுதுகிறேன், ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. இந்த 0ங்கிறது 0 + 0i அப்படின்னு எடுத்துங்களேன். இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டினாக்கா ரியல் நம்பர் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐ கொடுத்துருங்க, பீட்டா ஈக்குவல் டு 1 கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னாக்கா சாரி, ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஐ, பீட்டாஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னாக்கா -i + i ஈக்குவல் டு 0 அப்படின்னு முடியாந்துருமே. ஆல்ஃபா ஐயும் பீட்டா -1 கொடுத்தோம்னாக்கா என்ன வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐ முடியாந்துடும், அந்த இடத்துல -1 போட்டிங்கனாக்கா -i முடியாந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 அப்படின்னு முடியாந்துடும், சரிங்களா. ஸோ அப்போ நான் ஜீரோ ஸ்கேலர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ என்ன முடியாந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 வந்துருச்சு. ஸோ 1, i இஸ் லீனியர்லி டிபெண்ட் இன் C, plus, dot. ஆனால் 1, i வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் இன் C, plus, dot. If v1, v2 and so on vn are linearly independent, then every element in linear span has unique representation in the form λ1 v1 plus λ2 v2 and so on λn vn where λi belongs to f. என்ன சொல்றாங்க, v1 v2 vn எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட் எலமெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க. இன் linearly independent, then every element in linear span has a unique representation in the form. அதை பேஸ் பண்ணி நீங்கள் லீனியர் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறீங்க. லீனியர் ஸ்பேன்னாக்கா செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன், சரிங்களா. அது என்ன ஃபார்மேட்டில் தான், எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் திஸ் யூனிக் ரெப்ரசன்டேஷன், இந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் v1 v2 and so on vn are in V, then either they are linearly dependent or some vk is linear combination of the preceding ones v1 and so on up to vk minus 1. ஸோ n வெக்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா ஒன்று எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா சம் விகேவுக்கு அதுக்கு ப்ரெசீடிங் வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ n எலமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
இந்த தியரத்தை தான் நான் இங்கே லீனியர்லி டிபெண்டன்ட்டுக்கு ப்ராப்ளம் நடத்தும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? இப்போ லீனியர்லி டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும்போது 0 வந்துருச்சு, அதனால லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த 3 நம்பரில் ஒரு சூட்டபிள் நம்பரை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரிமைனிங் நம்பராக எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் அதோட மீனிங், வேறு எதுவும் கிடையாது. இஃப் v1, v2 and so on vn in V have W as linear span, if v1, v2 up to etc. vk are linearly independent, then we can find a subset v1, v2 up to etc. vn of the form v1, v2, vk and vi1 and so on vi are consisting of linearly independent elements whose linear span is also W. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து V என்ன எடுத்துக்க போகிறேன், இது புரியணும் அப்படின்னாக்கா V வந்து R4 எடுத்துக்கிட்டுங்களா, set of all x1, x2, x3, x4 such that each xi belongs to R. R4 தான் V, சரிங்களா? R4 over R. இதில் நான் எஸ்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 0, 0, 0, 0, 1, 0, 0, அடுத்து 0, 0, 1, 0, அடுத்து 1, 2, 3, 0, அடுத்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3, 0, 5, 0 அது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதோட லீனியர் ஸ்பேன் கண்டுபிடிக்கிறீங்க, சரிங்களா? அது வந்து LS வந்து W அப்படின்னு இருக்கட்டுமே. இப்போ இந்த எஸ்லேருந்து ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எடுக்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ 1, 0, 0, 0, இன்னொன்று வந்து 0, 1, 0, 0. இப்போ டபிள்யூங்கிறது நான் வந்து 5 எலமெண்ட்டை யூஸ் பண்ணி எழுதின லீனியர் காம்பினேஷன் தான் W, சரிங்களா? இப்போ இதில் ஒரு 2 எலமெண்ட் எடுத்திருக்கேன், இதுதான் V1, இதுதான் V2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இதை ரெண்டுத்தையும் ஸ்பேன் பண்ணி டபிள்யூ கொண்டு வர முடியுமானாக்கா, இதை ரெண்டுத்தையும் மட்டும் ஸ்பேன் பண்ணி டபிள்யூ கொண்டு வர முடியாது. பட் இதோட இன்னொரு லீனியர்லி இண்டிபெண்ட் எலமெண்ட்டை இது கூட ஜாயின் பண்ணி, அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0, 0, 1, 0 இந்த எலமெண்ட்டை இது கூட ஜாயின் பண்ணிட்டு இதோட ஸ்பேன் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாக்கா அந்த ஹோல் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் டபிள்யூ வந்துடும், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, இந்த எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 5 எலமெண்ட்ஸோட லீனியர் ஸ்பேன் தான் W. ஆனால் இப்போ நான் இங்கே எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டினாக்கா 3 எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த 3 எலமெண்ட்ஸோட லீனியர் ஸ்பேன் என்ன தான் வருதுன்னு கேட்டினாக்கா W தான் வருது. அதாவது அந்த எஸ்ஸில் உள்ள ஆல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பேன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அந்த எஸ்ஸோட லீனியர் ஸ்பேன் என்ன வருதோ அதுதான் இந்த லீனியர் ஸ்பேனுக்கும் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. If V is a finite dimensional vector space, then it contains a finite set V1, V2 up to etc. Vn of linearly independent elements whose linear span is V. இப்போ அடுத்து எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட டெஃபினேஷன்ஸ்லாம் பேசிஸை நோக்கி போயிட்டு இருக்குது. விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா, அந்த வெக்டரில் ஒரு n நம்பர்ஸ் n வெக்டர்ஸ் இருக்கும், அது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். அந்த n வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனில் அந்த வீல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதிட முடியும். நம்ம ஏற்கனவே எழுதி காமிச்சிட்டோம். R³ அப்படிங்கிறதுல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் 1, 0, 0, 0, 0, 1 அப்படிங்கிற 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸ் தான் எழுத முடியும். அப்போ இதோட இதோட எல் வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதோட லீனியர் ஸ்பேன் தான் R³, சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னாலும் ஒரு n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர் செட் செலக்ட் பண்ணிட்டு அதோட லீனியர் காம்பினேஷனாக அந்த வெக்டர் ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுத முடியும். A subset S of a vector space V is called a basis of V if S consists linearly independent elements and V is equal to L of S. அதுதான்
இப்போ ஆர் கியூபுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயருக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு கேட்டோம்னா 1,0வும் 0,1ம் ஆர் ஸ்கொயருக்கு பேசிஸாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆர் ஸ்கொயரில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நம்மளால் எழுதிட முடியும், லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். அடுத்து இப்போ நிறையா டவுட் வரும். இப்போ என்னது பேசிஸ்ன்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் எழுதுறீங்க, வேறு பேசிஸ் கிடையாதுண்டா? இன்ஃபைனைட்லி மெனி பேசிஸ் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆரில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆரில் சிம்பிளாக ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் 2 எலமெண்ட் தான் லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்க முடியும். மோர் தென் 2 போச்சுன்னா அது கண்டிப்பாக லீனியர்லி டிபெண்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த 2 பேர் மட்டும் தான் லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,0வும் 0,2வும் எடுத்தாலும் அது உங்களுக்கு என்ன தான் வரும்னு கேட்டிங்கனாக்கா லீனியர்லி இண்டிபெண்டாக தான் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா இந்த வெக்டர்ஸ்க்கு அப்படியே டிட்டர்மெண்ட்டாக பார்த்து கண்டுபிடிங்க. அதை காலம் அந்த டூ ஆர்டர் பஸ் ரோவா காலம் சைஸில் எழுதி நீங்கள் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லை ரோவாவே எழுதி டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி தான். எப்படி 1 0 0 1 அப்படின்னு எழுதிட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஆன்சர் என்ன? 1 நாட் ஈக்குவல் டு 0 அப்படி எழுதினாலும் சரி தான். இல்லை அந்த வெக்டர்ஸை காலம் வைஸ் எழுதி நீங்கள் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி தான். ஏன் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். காரணம் நமக்கு தெரியும், ரேங்க் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு ஒரு பேசிஸ் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பேசிஸ் வேறு பேசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேறு பேசிஸ் அந்த மாதிரி வெக்டர் ஸ்பேஸுக்கு நிறையா பேசிஸ் சொல்ல முடியும். இப்போ ஆர் ஸ்கொயருக்கு 1,0 0,2 ஒரு பேசிஸ். அதேமாரி 1,2 3,4ம் ஒரு பேசிஸ் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்ட்டு. அப்புறம் இந்த ஆர் ஸ்கொயரில் அதிகபட்சம் 2 லீனியர் இண்டிபெண்ட் எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு தான். இதில் உள்ள இதோட லீனியர் ஸ்பேனா நம்மளால எதை எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர் ஸ்கொயர் எழுத முடியும். If E is a finite dimensional vector space and if U1, U2 up to etc. Um span V, then some subset U1, U2, Um form a basis of V. ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து விங்கிற வெக்டர் ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் உள்ள அதுக்கு ஒரு சப்செட் எடுத்தோம்னாக்கா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிஸாக இருக்கும் அதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். பேசிஸ்னால் என்ன? அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். மோரோவர் வீல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் அதோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிட முடியும். A finite dimensional vector space has a basis containing a finite number of elements v1, v2 up to etc. vn, and every element in V has a unique representation in the form alpha 1 v1 plus alpha 2 v2 and so on alpha n vn, with alpha 1 alpha 2 up to etc. alpha n is in F. திருப்பி நம்ம திறந்துட போனாலும் நம்ம ஆர் ஸ்கொயர் வச்சு சொல்லி முடிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் 1,0வும் 0,1ம் பேசிஸ் அப்படின்னாக்கா ஆர் ஸ்கொயரில் உள்ள 3,4 அப்படிங்கிற எலமெண்ட்டை என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 × 1,0 + 4 × 0,1 அப்படின்னு எழுத முடியும். சரிங்களா? ஆர் ஸ்கொயரில் வந்து நீங்கள் x, y அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கனாக்கா அதை என்னால் எப்படி எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா x × 1,0 + y × 0,1 அப்படின்னு எழுத முடியும். ஆர் ஸ்கொயரில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் இந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டு இல்லைங்களா? திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? 0,1 1,0 அப்படிங்கிற பேசிஸை யூஸ் பண்ணிட்டு இந்த 3,4 இந்த ஃபார்மெட் இல்லாமல் வேற ஒரு ஃபார்மெட்டில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எழுத முடியாது. அதுதான் திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் யூனிக் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் கிடையாது. If v1, v2 up to etc. vn is a basis of V over F, and if w1, w2 up to etc. wm is in V are linearly independent over F, then m is less than or equal to n. அதாவது v1, v2 அப்படிங்கிற vn அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வெக்டர் ஸ்பேஸில் w1, w2 up to etc. wங்கிறது m லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ v1, v2 அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் w1, w2 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா m is less than or equal to n அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள்லேயே சொல்லிடுறேனே. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ ஆர் கியூப் எடுத்துக்கிறேன். ஆர் கியூப்பில் நான் வந்து 1,0,0 0,1,0 0,0,1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து பேசிஸ் ஆர் கியூபுக்கு ஸ்டாண்டர்டு பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் நான் இந்த ஆர் கியூப்ல நான் ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலமெண்ட் எடுக்கிறேன். 1, 2, 3, 3, 4, 5
அப்படின்னு 2 எலமெண்ட் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது 2 லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு இதில் சொல்கிறோன்னாக்கா இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பேசிஸில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஆர் கியூப்லுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஆர் கியூப்ல நான் அந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். 1, 2, 3, 2, 4, 5, 1, 5, 6, 6, 1, 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் வந்துருக்கு? 4 எலமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஆர் கியூப்ல பேசிஸில் 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் கொடுத்துருக்க எலமெண்ட் 4 எலமெண்ட். இந்த 4 எலமெண்ட்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டானு கேட்டாக்கா நீங்கள் உடனே ஆல்ஃபா 1v1 + ஆல்ஃபா 2v2 + ஆல்ஃபா 3v3 + ஆல்ஃபா 4v4 போக வேண்டிய அவசியமும் இல்லை. டிட்டர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. ரேங்க் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பேசிஸ்லேயே 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் R3ல. ஆனால் நமக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக லீனியர்லி டிபெண்டாக தான் இருக்கும். சரிங்களா? So, number of linearly independent element in any vector space is always less than or equal to number of elements in basis. So, அந்த நாலேஜ் இருந்தா கூட நம்மளால ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணாமலே ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 கோஆர்டினேட்ஸ் 4 வெக்டர் கொடுத்து லீனியர் இண்டிபெண்டா டிபெண்டன்ட் கேட்குறாங்க. எதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும், எதுக்கு டிட்டர்மெண்ட் போய்க்கணும், எதுவுமே போகணும். பார்த்தோன்னே சொல்லிடலாம் லீனியர்லி டிபெண்டன்ட்னு. அதுக்கு தான் இந்த தியரத்தை யூஸ் பண்ணுறோம். If V is finite dimensional over F, then any two bases of V have the same number of elements. ஆமா, ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு இன்ஃபைனைட்லி மெனி பேசிஸ் கிடைக்கும். அப்படி இன்ஃபைனைட்லி மெனி பேசிஸ் இருக்குனாக்கா ஒவ்வொரு பேசிஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? எல்லா பேசிஸ்லையும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா? F power M is isomorphic to F power M if and only if M equal to N. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். If V is finite dimensional over F, then V is isomorphic to F power N for a unique integer N. In fact, N is the number of elements in any basis of V over F. If V is finite dimensional over F, then the number of elements in any basis is called dimension of V over F. இப்போ dimension of R cube over R என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் கியூப்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பேசிஸ் என்ன? பேசிஸ்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேசிஸ் ஞாபகம் வச்சாலே போதும். 3 எலமெண்ட்ஸ் இருக்குமா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் வந்து 3. ஓகேங்களா? ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு, ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் அப்படிங்கிறத எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பேசிஸில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Any two finite dimensional vector space over F of the same dimension are isomorphic. அதாவது 2 finite dimensional vector space எடுக்கிறீங்க. அந்த 2 finite dimensional vector spaceக்கும் சேம் டைமென்ஷன் இருக்குனாக்கா they are isomorphic to each other. அப்படின்னாக்கா அது 2 வெக்டர் ஸ்பேஸுக்கும் 1-to-1 onto ஹோமோமார்ஃபிசம் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். If V is finite dimensional over F and if U1, U2 up to etc. Um belongs to V are linearly independent, then we can find Um plus 1 up to Um plus R in V such that U1, U2, Um plus 1 up to Um plus R is a basis of V. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டையும் நம்மளால பேசிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். R power 4ல நான் வந்து 2,0,0, 0,4,0,0 அப்படின்னு ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டேன். இது வந்து ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் தான். வேணா நீங்கள் ரேங்க் கண்டுபிடிச்சி பாருங்கள். ரேங்க் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னு கேட்டால் 2 தான் வரும். இப்போ இதை வந்து எப்படி சார், இப்போ 4நாக்கா R power 4னா 4 எலமெண்ட்ஸ்க்கு மேலே வந்தால் லீனியர்லி டிபெண்டன்ட் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ 4 எலமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது லீனியர்லி இண்டிபெண்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரேங்க் போய்க்கணும். தட்ஸ் ஆர். ஸோ 2,0,0 ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2,0,0ன்னு போட்டுருங்க. செகண்ட் ரோவில் 0,4,0,0 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ரேங்க் கண்டுபிடிக்கணும்னாக்கா எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும். இதுதான் எக்கலான் ஃபார்மே. ஸோ இந்த எக்கலான் ஃபார்மோட ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. அப்போ இதோட ரேங்க் வந்து 2. ஓகேங்களா? ரேங்க்கும் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2ங்களா? அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு ரேங்க் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதோட ரேங்க் வந்து 2. அப்படிங்கிறப்ப
இது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேங்க் கான்செப்ட் புரியலையே அப்படின்னாக்கா இதில் உள்ள ஹையஸ்ட் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட டிடர்மெண்ட் வேல்யூ 0வா? சரி, ஓகே, அதை விட்டுங்க. அது மட்டும் தான் 2x2 மேட்ரிக்ஸா? அடுத்து வேற 2x2 என்னது? இந்த இருக்கு. இதோட டிடர்மெண்ட் வேல்யூ 0வா? அதை விட்டுருங்க. அடுத்து இங்கே வாங்க. இதோட டிடர்மெண்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 8. ஸோ இதில் வந்து செகண்ட் ஆர்டர் டிடர்மெண்ட் மொத்தம் 3 டிடர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து 1 நாட் ஈக்குவல் டு 0 வருதா? இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிடர்மெண்ட்டில் 1 நாட் ஈக்குவல் டு 0 வந்தாக்குள்ள அது ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெக்டர்ஸை கொடுத்துட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டுக்கு அதை ரோவாக மாற்றி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி ரேங்க் கண்டுபிடிச்சும் சொல்லலாம். அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது நமக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 12th டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது நமக்கு. இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், R4ல் இது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டா. அப்போ இதை வந்து நான் பேசிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த 2 எலமெண்ட்டையும் பேசிஸ்குள்ளே வச்சுக்கிட்டு என்னது 2,0,0,0 வச்சுக்கும், 0,4,0,0 வச்சுக்கும். இது ரெண்டும் வச்சுக்கிட்டு இன்னும் 2 எலமெண்ட்டை சேர்த்து இதை நான் பேசிஸாக கிரியேட் பண்ண முடியும். இன்னும் 2 எலமெண்ட் என்னத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0,0,1,0, 0,0,0,1 இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டோம்னாக்கா இப்போ இது எனக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேசிஸாக ஆக்ட் ஆகும். அப்படின்னா இதில் உள்ள 4 எலமெண்ட்டும் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். அப்புறம் R4ல் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த 4 எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனாக நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த டெஃபினேஷன் மீனிங், இந்த தியரி மீனிங் வந்து எந்த ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டையும் நம்மளால பேசிஸா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். If V is finite dimensional and if W is a subspace of V, then W is finite dimensional if W dimension of W is less than or equal to dimension of V. ஸோ V வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோஷன் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் டைமென்ஷன் ஆஃப் கோஷன் ஸ்பேஸ் இஸ் அப்டைன்டு பை தி ஃபார்முலா டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் W. If A and B are finite dimensional subspaces of a vector space V, then A plus B is finite dimensional and dimension of A plus B is obtained by the formula dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. இதெல்லாம் 1 மார்க்கா கூட TRBல கேட்டிருக்காங்க 2 முறை. And the quotient space A plus B by B is isomorphic to quotient space A by A intersection B. ஏற்கனவே இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஒரு 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,0, 1,1,0,0, 0,1, -1, 0,0,0,3 ஆர் linearly independent in f power 4 where f is the field of real number. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னாக்கா 1 1 0 0 0 1 -1 0 0 0 3 0. சரிங்களா? இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். இதுக்கு வந்து பாருங்க, இப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து 4, ஒவ்வொரு வெக்டர்லயும் 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. இப்போ நான் கொடுத்த இந்த மாதிரி வந்து இது V1, இது V2, இது V3. நான் இப்போ இந்த மாதிரி V1, V2, V3 வந்து 4 எலமெண்ட்ஸ்க்கு மேலே கொடுத்துருந்தேனாக்கா கண்டிப்பாக அது வந்து 5 கொடுத்தேன் அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லிடலாம், லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லலாம். இப்போ 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கு, ஆனால் நான் கொடுத்துருக்க வெக்டர் வந்து 3 வெக்டர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரேங்க் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிருங்க. இது எக்கலான் ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிஷன் அப்படின்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி இங்க இருக்கு, இங்க இருக்கா, அதுக்கு கீழே உள்ள நம்பர்லாம் ஜீரோவா இருக்கான்னு பாருங்க. ஜீரோவா இல்லைனாக்கா நீங்க ஜீரோவா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஜீரோவா இருக்கு, ரைட், ஓகே. அடுத்து செகண்ட் ரோக்குள்ள போங்க. செகண்ட் ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இருக்கா, அதுக்கு கீழே உள்ள நம்பர்லாம் ஜீரோவா இருக்கணும், இருக்கா பாருங்க, இருக்கு. அடுத்து தேர்ட் ரோ போங்க. தேர்ட் ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே ரோ இருந்தாக்கா அதுக்கு கீழே உள்ள நம்பர்லாம் ஜீரோவா இருக்கணும். அதுக்கு கீழே ரோ இல்லையா? ஸோ ஓகே, இட்ஸ் எனஃப். இப்போ இது வந்து எக்கலான் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எக்கலான் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். நான் ஜீரோ ரோஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்படி ஒரு ரோ இருக்குது, இது வந்து மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல ஒரு எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்னா அது நான் ஜீரோ ரோ. அப்போ 0 ரோ அப்படின்னாக்கா எல்லா எலமெண்ட்டும் 0 இருந்தால் அதுக்கு பேர் 0 ரோ. ஓகேங்களா? இப்போ இந்த 0 ரோவே இதில் இல்லை. அப்போ வந்து எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 3 இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் வந்து 3. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் வெக்டர்ஸும் ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது வந்து என்னன்னு கேட்டினாக்கா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். If V has basis of n elements, then
V is isomorphic to f power n. ஏன்னா f power nல எவ்வளோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குனாக்கா அதிகபட்சம் n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ f power n பற்றி நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குமே நிறையா பார்த்துட்டோம். ஸோ f power n r power n ஃபீல் பண்ணிக்கிங்க. அதில் ஆர் ஸ்கொயரில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கும் பேசிஸில். இப்போ r power nல n எலமெண்ட்ஸ் இருக்கும் பேசிஸில். ஸோ ஒரு ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு பேசிஸில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும்னாக்கா f power n-க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். If T is an isomorphism of V onto W, then T maps basis of V onto a basis of W. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ontoங்கிற வார்த்தை முக்கியம், ஐசோமார்பிசம் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். சரிங்களா? அப்போ what is T? T is function from V to W. T என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? T வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கும், T வந்து 1 இருக்கும், T வந்து ஆன்டூவாக இருக்கும். ஸோ நான் டிஃபைன் பண்ண T வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னாச்சா அது என்ன கேரக்டர் வச்சுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டொமைனில் ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு இமேஜஸ் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா கோடமைனில் அதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா T maps basis of V onto basis of W. ஸோ டொமைனில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்ஸை கோடமைனில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்டுக்கு அது என்ன பண்ணும்? மேப்பிங் பண்ணும். நான் சொன்ன பேசிஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்னவா இருக்கும்? லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். மோரோவர் அந்த ஹோல் ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் அந்த பேசிஸ் உள்ள எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இது நடக்கணும்னா அந்த ஹோமோமார்பிசம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் பேசிஸ் எலமெண்ட்ஸை பேசிஸ்க்கு மேப் பண்ணி நடக்கும். சரிங்களா? If V is finite dimensional and T is an isomorphism of V into V, then T must map V onto V. என்ன சொல்லியிருக்காங்க? Vங்கிறது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸு, Tங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஐசோமார்பிசம். ஆனால் என்னன்னு சொல்ல வரல அப்படின்னு கேட்டாக்கா ஆன்டூன்னு சொல்ல வரல. விலேருந்து விக்கு ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாயிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆன்டூ ஃபங்க்ஷன் சேர்ந்து வந்துடும். அதாவது இந்த இடத்துல Tங்கிறது V to Vக்கு ஒரு 1 to 1 ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா T is a ஹோமோமார்பிசம் and 1 to 1 அப்படின்னு டிஃபைன் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா டொமைனும் கோடமைனும் சேம் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோமோமார்பிசத்துக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா onto கிடைச்சிரும். That means they are isomorphic. If V is finite dimensional and T is a homomorphism of V onto V, then T must be 1 to 1 and so an isomorphism. So last statementக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் புரியுதுங்களா? இதில் வந்து எந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிங்கிற வார்த்தையும் முக்கியம். ஃபைனைட் டைமென்ஷனில் மட்டும் தான் இது நடக்கும், இன்ஃபைனைட் டைமென்ஷனில் இது நடக்காது. அதனால தான் ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க. V ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்து ஐசோமார்பிசம் வந்து ஆன்டூவா இல்லாமல் இருந்துச்சுனாக்கா டொமைன் கோடமைன் ரெண்டும் சேம் வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்டூ கிடச்சிரும். திருப்பி என்ன சொல்கிறாங்க? டொமைன் கோடமைன் ரெண்டும் சேம் வெக்டர் ஸ்பேஸு, ரெண்டுமே ஃபைனைட் டைமென்ஷனல். அந்த ஹோமோமார்பிசம் வந்து ஆன்டூவாக இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஒடியாந்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 to 1 ஒடியாந்துக்கும். சரிங்களா? ஸோ டொமைன் கோடமைன் ரெண்டும் சேமாக இருக்கிறப்போ 1 to 1 ஹோமோமார்பிசம் சொன்னீங்கன்னா அது ஆன்டூ ஆகிக்கும். ஆன்டூ ஹோமோமார்பிசம் சொன்னீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக 1 to 1 மாறிக்கும். If V is a dimension of n, then any set of n linearly independent vectors in V form a basis of V. அதான் ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு நிறையா பேசிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ விங்கிற வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னாக்கா n லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இருக்கிற எல்லா செட்டுமே அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேசிஸாக ஆக்ட் ஆகும். இப்போ நான் ஆர் ஸ்கொயருக்கு பேசிஸ் சொன்னாக்கா இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 1,0, 0,1 சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லணும் ஆசைப்பட்டனாக்கா 0,3, 2,0, 0,3 சொல்லிக்குவேன். 1,2, 3,4 சொல்லிக்குவேன். இது எல்லாமே என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆர் ஸ்கொயருக்கு பேசிஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா?
நான் எழுதி போட்டிருக்க எல்லா நம்பருக்கும் டிட்டர்மெண்ட்டாக எழுதி போட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க. எல்லாமே டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வரும். சரிங்களா? அப்புறம் ஆர் ஸ்கொயருக்கு அதிகபட்சமாக லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ் வந்து 2 தான் இருக்க முடியும். அப்புறம் ஆர் ஸ்கொயரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த எழுதியிருக்க செட்டில் உள்ள எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். If V is finite dimensional and W is a subspace of V such that dimension of V is equal to dimension of W, then V is equal to W. Vக்கும் Dக்கும் Vக்கும் Wக்கும் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. என்னது? Vயோட டைமென்ஷனும் Wயோட டைமென்ஷனும் சேமா இருக்கு அப்படின்னாக்கா Vல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பேசிஸும் Wல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பேசிஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. If V is finite dimensional and T is homomorphism of V into itself which is not onto, then there is some V not equal to 0 in V such that T of V is equal to 0. அதாவது ஹோமோமார்சம் இருக்கு. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா that is not onto இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருந்திருக்கும் 1 இருக்கும்னு சொல்லியிருந்திருக்கும். சரிங்களா? ஃபைனைட் டைமென்ஷனல் ரெண்டும் சேமாக இருக்கும்போது ரெண்டும் சேமாகவே இருக்கு இங்கே. சரிங்களா? ஸோ வாட் இஸ் டி? டி இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் வி டு வி. இது onto இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 1 இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபைனைட் டைமென்ஷனல். ஆனால் இது onto இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ onto இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நான் ஜீரோ வெக்டரோட இமேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 0வா இருக்கும் அண்டர் திஸ் ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன். Let f be the field and let capital F of x be the polynomials in x over f. Then f of x is not finite dimensional over x. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பாலினாமியல் அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ்னாக்கா பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 2, டிகிரி 3, டிகிரி 4, டிகிரி 1 கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ பாலினாமியல் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் n அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைனைட் டைமென்ஷனலா வர முடியும். ஸோ செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நீங்க வந்து பாலினாமியலோட டிகிரி வந்து 1 லேக் அப்படின்னு சொன்னாக்கா இன்னொருத்தர் அதை விட கூடன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டிகிரி உள்ள பாலினாமியலும் இதில் இருக்கிறதுனால உங்களால ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் வச்சு இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா நாட் ஃபைனைட் டைமென்ஷனல். இப்போ ஃபைனைட் டைமென்ஷனலுக்கு நம்ம இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்ஃபைனைட் டைமென்ஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா எஃப் ஃபீல்டாக வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும் ஓவர் த ஃபீல்டு எஃப். அது வந்து நாட் எ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். Let Vn equal to set of all polynomial whose degree is less than n. And let me define a transformation T as follows. T of polynomial of degree less than n is equal to alpha naught plus alpha 1 into x plus 1 plus alpha 2 into x plus 2 the whole square plus and so on plus alpha n minus 1 into x plus 1 whole power n minus 1 அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன் Vnல. சரிங்களா? இந்த Vn வந்து இந்த நான் டிஃபைன் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாக்கா திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் an isomorphism of Vn onto itself. ஸோ Vங்கிறது டொமைன் கோடொமைன் ரெண்டுமே இங்கே Vn. சரிங்களா? இதுலேருந்து இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ Vnல உள்ளது ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் தென் n. ஸோ இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கிறேன். P of x அப்படிங்கிற பாலினாமியலோட இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீப்ளேஸ் x by x plus 1 அவ்வளோதான். கிவன் பாலினாமியல் ஒரு பாலினாமியல் இங்கே எடுக்கிற டொமைன்லேருந்து எடுக்கிறீங்க. அதோட இமேஜ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா P of x plus 1 இருக்கணும். எல்லா x இருக்குது x plus 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து Vnலேருந்து Vக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 to 1 இருக்கும், on to இருக்கும், ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். Let W is equal to alpha naught plus alpha 1x plus and so on alpha n minus 1 x power n minus 1 belongs to f of x where such that the sum of coefficients is equal to 0. Then W is a subspace of Vn. இந்த Vnங்கிறது ஏற்கனவே செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ்னு பார்த்துருக்கோம். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ்க்கு Vn வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். இந்த Vnக்கு எகைன் ஒரு சப்ஸ்பேஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா Vnங்கிறது பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் தென் n தெரியும். இப்போ நான் அப்போ அதுக்கு சப்ஸ்பேஸ் ஒன்று சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் தென் எழுதுங்க. எந்த மாதிரி கண்டிஷன் கேட்டிங்கன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரணும். அந்த மாதிரி பாலினாமியல்ஸ் எல்லாம் எடுத்து Wல செலக்ட் பண்ணி எழுதிக்கிங்க. W இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா W is a subspace of Vn அப்படின்னு இருக்கும். டைமென்ஷன் ஆஃப் V over F வந்து n அப்படின்னு இருந்துச்சுனாக்கா
டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் வி கமா வி ஓவர் என் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து டைமென்ஷன் ஆஃப் யூ கமா விக்கு என்னம்னு பார்த்துருக்கோம். யூவோட டைமென்ஷன் வந்து எம்னும் வியோட டைமென்ஷன் வந்து என்னன்னு இருந்துச்சுனாக்கா டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் யூ கமா வி வந்து என் இன்ட்டு எம்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ரெண்டுமே சேம் டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால என் இன்ட்டு என்னன்னு வரும். ஸோ இப்போ என் இன்ட்டு என்னன்னா என் ஸ்கொயர். If V is finite dimensional and W is a subspace of V, then there is a subspace W1 of V such that V is equal to direct sum of W and W1. இதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய தியரியா படிச்சிருப்போம். டைரக்ட் சம்மா எழுதலாம், V1 V1 V2 அப் டு எக்ஸெட்ரா Vnோட டைரக்ட் சம்மா எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சப்ஸ்பேஸுக்கு மற்ற எல்லா சப்ஸ்பேஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா அடிட்டிவ் ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தியரி இதே ஃபார்மெட்டில் தியரி முன்னாடி இருக்குது. சரிங்களா? அதோட ஸ்பெஷல் கேஸ் தான் இது. இதுக்கு இல்லை என்ன சொல்ல வரேன்னு புரியல நீங்கள் எப்படி நினச்சிங்கனாக்கா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா V வந்து ஆர் ஸ்கொயரு, W அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் x1, 0 செட் ஆஃப் ஆல் x, 0 அப்படின்னு எடுத்துக்கலாமே. செட் ஆஃப் ஆல் x, 0 such that x belongs to R. W1 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் 0, y such that y belongs to R. இந்த W இப்போ வியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் இதோட சம்மேஷனாக எழுதிடலாம். சரிங்களா? இப்போ 2, 3 அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஆர் ஸ்கொயர்லேருந்து எடுத்திங்கனாக்கா அதை எப்படி எழுதிடலாம்னாக்கா 2, 0 ப்ளஸ் 0, 3 அப்படிங்கிற ஃபார்மெட் எழுதலாம். 2, 0ங்கிறது டபிள்யூவில் இருக்கும், 0, 3ங்கிறது W1ல இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி டைரக்ட் சம் போட்டோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனில் அடிட்டிவ் ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த W1க்கும் W2க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே எலிமெண்ட் இது மட்டும் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் வந்து இந்த W1 W2ஓட டைரக்ட் சம்மா எழுதலாம். இதுதான் இந்த தியரிக்கான எக்ஸாம்பிள். Let V and W be any two vector space over a field F. Let home of V, W be the set of all vector space homomorphism of V into W. Home of V, W அப்படிங்கிறது Vலேருந்து Wக்குள்ள எல்லா ஹோமோமார்ஃபிசம். சரிங்களா? இப்போ அதுலேருந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட சம்மை நான் அப்படி டிஃபைன் பண்ணுறேன். அதில் ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்டர் திஸ் ஆப்ரேஷன்ஸ் தென் ஹோம் ஆஃப் V, W is a vector space over the field F. சரிங்களா? இதில் இந்த ஐயன் ஹெஸ்டின் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். ஐயன் ஹெஸ்டின் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே S plus T of V அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா V முன்னாடி இருக்கும். சரிங்களா? V முன்னாடி இருந்து S plus T அப்படிங்கிற பின்னாடி இருக்கும், அப்படி இருக்கும். சரிங்களா? is equal to S of V plus T of V அப்படின்னு ஃப்ரண்ட்டில் வச்சு எழுதுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் இப்போ டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் மாற்றியும் கேட்குறாங்க. அதனால் புரியல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறத எக்ஸை முன்னாடி போட்டு எழுதுறதா அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஹோம் ஆஃப் V, W உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வெக்டர் ஸ்பேஸில் உள்ள எலமெண்ட் வந்து இப்போ ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அதுக்கு அடிஷன் டிஃபைன் பண்ணணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறோம். அடிஷன் இப்படி டிஃபைன் பண்ணுறேன், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறேன், இப்படி டிஃபைன் பண்ணுறேன். இதை பொறுத்து அந்த ஹோம் ஆஃப் V, W அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். If V and W are of dimension m and n respectively over F, then home of V, W is of dimension mn over F. One mark another question. Dimension of V is equal to m. Dimension of W is equal to n. Then dimension of home of V, W is equal to m into n. அப்படின்னு நிறையா மார்க்கில் வந்திருக்கு. If dimension of V is equal to m, then dimension of home of V, V is equal to ரெண்டுமே சேம் டைமென்ஷனுங்கிறனால m into m ஸ்கொயர் ஆகிடும். If dimension of V is equal to m, then dimension of home of V, F is equal to m. இந்த home of V, Fக்கு வந்து ஸ்பெஷல் நேம் உண்டு. சரிங்களா? செட் ஆஃப் ஆல் லீனியர், அதாவது ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ் டு ஃபீல்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு வெக்டர் ஸ்பேஸுக்குள்ள ஹோமோமார்ஃபிசத்தை வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க.
ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஃபீல்டுக்குள்ள ஹோமோமார்ப்ஸ் வந்து லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ எஃபோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று தான். எஃப் ஓவர் எஃப் அப்படின்னு கொடுத்தாலும் வாட் இஸ் இட்ஸ் டைமென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று. அப்போ ஆர் ஓவர் ஆருக்கு டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆர் ஓவர் ஆருக்கு டைமென்ஷன் வந்து ஒன்று சரிங்களா. அதுமாரி சி ஓவர் சிக்கு டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று. ஆனால் அதே சி ஓவர் ஆருக்கு டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைமென்ஷன் வந்து 2 வரும் ஓகேங்களா. அதுமாரி ஆர் ஓவர் கியூக்கு டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டி வரும். ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு கியூலேருந்து நம்ம எதை ஜென்ரேட் பண்ணிட முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆரை ஜென்ரேட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1. ஸோ சி ஓவர் ஆருக்கு வந்து சி ஓவர் ஆர்னா என்னதுனாக்கா செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அண்டர் அடிஷன் கமா மல்டிப்ளிகேஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இட் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் இட்ஸ் டைமென்ஷன் இஸ் 2. ஸோ வாட் இஸ் தி பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு கேட்டினாக்கா 1, i பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி பேசிஸ். இப்போ இங்கே விக்கு பதிலாக எஃப் இருக்கிறதுனால எஃபோட டைமென்ஷன் 1ங்கிறனாலையும் வியோட டைமென்ஷன் என்ன கொடுக்கறதுனால எம் இன்ட்டு 1 வந்து எம் அப்படின்னு அப்படி வந்துடும். இஃப் வி இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப் தென் இட் இஸ் ஐசோமார்பிக் டு ஹோம் ஆஃப் வி கமா எஃப். ஆமாம், வி ஃபைனைட் டைமென்ஷனாக இருந்துச்சுனாக்கா வியோட டைமென்ஷனும் ஹோம் ஆஃப் வி கமா எஃபோட டைமென்ஷனும் ஒரே மாதிரி இருக்கா ப்ரீவியஸ் ரிசல்ட் படி. ஸோ அப்போ என்ன சொல்லிக்கலாம், வி இஸ் ஐசோமார்பிக் டு ஹோம் ஆஃப் வி கமா எஃப். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, வியில் உள்ளதெல்லாம் எலமெண்ட்ஸு ஆர்டர்டு பேரு ஆர்டர்டு ட்ரிப்ளெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹோம் ஆஃப் வி கமா எஃப்ல உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இஃப் வி இஸ் நாட் ஃபைனைட் டைமென்ஷனல் நோ சச் ஐசோமார்பிசம் எக்ஸிஸ்ட். சப்போஸ் இது வந்து எப்போ தான் நடக்கும், வியும் ஹோம் ஆஃப் வி கமா எஃப்பும் ஐசோமார்பிக்காக எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வி வந்து ஃபைனைட் டைமென்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஐசோமார்பிக்காக இருக்கும். சப்போஸ் வி வந்து நாட் ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி காயின் பண்ணலாமே. ஸோ ஃபைனைட் டைமென்ஷன் மட்டும் ஆப்ஷனாக வர மாதிரி கேட்கலாம். இல்லைனாக்கா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு தென் வி இஸ் ஐசோமார்பிக் 2 அப்படின்னு போட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷனில் ஹோம் ஆஃப் வி கமா எஃப் வர மாதிரி கேட்கலாம் சரிங்களா. வி இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் then its dual space is home of v comma f. so home of v comma u comma v ஓட ஸ்பெஷல் கேஸ் தான் home of v comma f. அந்த home of v comma f தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டினாக்கா v ஓட dual space அப்படின்னு சொல்றோம். நான் v வந்து ஃபைனைட் டைமென்ஷனாக இருந்தாக்கா வியும் ஹோம் ஆஃப் வி கமா எஃப்பும் ஐசோமார்பிக் ரெண்டும் கேரக்டர் எல்லாம் சேம் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் வியோட டியூவல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் ஆஃப் வி கமா எஃப் வந்து சிம்பிளாக என்ன நோட்டேஷன் குறிப்பாங்க அப்படின்னாக்கா வி கேப் போட்டு குறிப்பாங்க சரிங்களா. ஸோ ஹோம் ஆஃப் வி கமா வினா அதில் உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு, அது விலேருந்து எஃப்க்குள்ள ஹோமோமார்பிசம் புரியுதுங்களா. அந்த செட்டை வந்து சிம்பிளாக வி கேப் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. An element of v cap will be called a linear functional on v into f. ஏற்கனவே சொல்லிட்டேன். வெக்டர் ஸ்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர் ஸ்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ள ஹோமோமார்பிசத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டினாக்கா லீனியர் வெக்டர் ஸ்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ் உள்ளத லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெக்டர் ஸ்பேஸ் டு ஃபீல்டு உள்ள ஹோமோமார்பிசத்தை வந்து லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சரிங்களா. எழுதி காமிக்கணும்னாக்கா டி வெக்டர் ஸ்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ், டி வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்னா அதோட பேரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரிங்களா. டி இஸ் ஏ ஹோமோமார்பிசம் ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ் டு ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு டிக்கு பேர் வந்து லீனியர் ஃபங்க்ஷனல் ஓகேங்களா. இதில் இனிமே வர போகிற கான்செப்ட் எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கு உதவும் சரிங்களா. ஏன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு பேசிக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ் தான். வெக்டர் ஸ்பேஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதை நார்மல் லீனியர் ஸ்பேஸை மாற்றி அதுக்கப்புறம் அதில் ஒரு கண்டிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை வந்து பெனாக் ஸ்பேஸாக மாற்றுறோம். இந்த வெக்டர் ஸ்பேஸும் அனாலிசிஸ் என்ன ரியல் அனாலிசிஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஓப்பன் செட்டு, க்ளோசர் செட்டு, காம்பேக்ட் செட்டு, கனெக்டட்னஸ் அப்படின்னு இந்த வெக்டர் ஸ்பேஸையும் அந்த டோபாலஜியும் ஜாயின் பண்ணால் கிடைக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சரிங்களா. அதனால் அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு சாப்டர் படித்தா இன்னொரு சாப்டர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. லெட்
V be a finite dimensional vector space over F and let V1, V2 up to etc. Vn be basis of V. Let F1, F2 up to etc. Fn be the basis element of V cap defined by Fi of Vj is equal to 0 for I not equal to 0. Fi of Vj is equal to Fi of Vi is equal to 0 and Fi of alpha 1 V1 plus alpha 2 V2 plus and so on alpha I Vi plus and so on alpha n Vn is equal to alpha I. Then F1, F2 up to etc. Fn form a basis of V cap. அதாவது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், V வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா Vயும் V கேப்பும் ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். V கேப்புங்கிறது டியூவல் ஸ்பேஸ். சரிங்களா? இந்த Vங்கிறது ஆக்சுவலாக என்னது, செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் V டு ஃபீல்டு F. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், V கேப்னு சொல்கிறோம். ஸோ இதில் உள்ளதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? F1, F2, F3 அப்படின்னு இதில் உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே Vல உள்ளது எல்லாமே எலமெண்ட்ஸ். அது வந்து ஆர்டர் டபுளட்டாவோ இல்லை ஆர்டர் ட்ரிபிளட்டாவோ இல்லை என்டிபிள்ஸாவோ இருக்கிறது. சரிங்களா? இப்போ V1, V2, V3 அப் டு எக்ஸெட்ரா Vn இதெல்லாம் Vங்கிற வெக்டர் ஸ்பேஸில் உள்ள பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னாக்கா, இந்த பேசிஸை வச்சுக்கிட்டு ஹோம் ஆஃப் வி கேப்புக்கு நம்மளால பேசிஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அதாவது வி கேப்ல உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அப்போ அதோட பேசிஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் அப்புறம் டியூவல் ஸ்பேஸில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. லெட் F1, F2 up to etc. Fn be the element of V cap. F1, F2, Fn எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் V வெக்டர் ஸ்பேஸ் V. F1ங்கிறது Vலேருந்து Fக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல், F2ங்கிறது Vலேருந்து Fக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த எந்த மாதிரி ஃபங்க்ஷன் அது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த V1, V2, Vnங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் உள்ள எலமெண்ட். சஃபிக்ஸ் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா அதோட இமேஜ் வந்து என்ன ஆகுதுனாக்கா 1 ஆகிடும். சஃபிக்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்ததுனாக்கா அதோட இமேஜ் வந்து 0 ஆகிடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து அகைன் வி கேப்புக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேசிஸாக இருக்கும். இந்த பேசிஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படிங்க, திஸ் பேசிஸ் இஸ் கால்ட் டெல் பேசிஸ் ஆஃப் V1, V2 அப் டு எக்ஸெட்ரா Vn. சரிங்களா? இதில் V1ங்கிறலாம் எலமெண்ட்ஸு, F1ங்கிறலாம் ஃபங்க்ஷன்ஸு. இந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பேசிஸை கொண்டு வந்திருக்கோம். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டுவெல் பேசிஸ் ஆஃப் V1, V2 அப் டு எக்ஸெட்ரா Vn. இந்த பேசிஸை வந்து எலமெண்ட் இந்த V1, V2, Vn வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால டுவெல் பேசிஸ் ஆஃப் V1, V2 அப் டு எக்ஸெட்ரா Vn அப்படின்னு சொல்றாங்க. If V is finite dimensional and V not equal to 0, then there is an element F belongs to V cap such that F of V not equal to 0. ஸோ இதுக்கும் என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டினாக்கா ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். V ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுனாக்கா நான் ஜீரோ எலமெண்ட்டை வந்து நான் ஜீரோவுக்கு மேப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் சொல்கிறாங்க. லெட் V நாட் பி எனி எலமெண்ட் இன் தி வெக்டர் ஸ்பேஸ் பி ஃபிக்ஸ்டு எலமெண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெக்டர் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட்டு எடுத்துக்கிறேன், அதை ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டுக்கு நான் அந்த ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டை வச்சுட்டு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுலேருந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வி கேப்லேருந்து எஃப்க்கு. சரிங்களா? வி கேப்லேருந்து எஃப்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? டி ஆஃப் வி நாட் அப்படிங்கிறது எதுலேருந்து எதுக்கு சொல்லியிருக்கேன்? வி கேப்லேருந்து எஃப்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வி கேப்னா என்ன? ஹோம் ஆஃப் V, F. சரிங்களா? ஹோம் ஆஃப் V, F அப்படின்னா என்ன அர்த்தம்? Vலேருந்து Fக்கு டிஃபைன் பண்ற எல்லா லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஹோம் ஆஃப் V, F. சரிங்களா? இப்போ இதான் உங்களுக்கு டொமைன். டொமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், கோடமைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்டில் உள்ள எலிமெண்ட்ஸ். இப்போ நான் இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து என்ன? டி ஆஃப் வி நாட். அப்போ டி ஆஃப் வி நாட்டுக்கு F1ஓட இமேஜ் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? F1 அப்படிங்கிறது உள்ள எலமெண்ட்டுங்களா, அதோட இமேஜ் கண்டுபிடிச்சேனாக்கா அந்த இமேஜ் எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா F ஆஃப் வி நாட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா Fங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், Vலேருந்து Fக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக F ஆஃப் வி நாட் வேல்யூ இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும்.
அப்போ இப்படி டிஃபைன் பண்ணியிருக்க இல்லைங்களா, இது வந்து என்னவா இருக்கும், இந்த கண்டிஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணுற இந்த டி ஆஃப் வி நாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இது வந்து ஹோமோமார்ஃபமாக இருக்கும். எதுலேருந்து எதுக்கு, எதுலேருந்து வி கேப்லேருந்து எஃப்க்கு இது வந்து ஹோமோமார்ஃபமாக இருக்கும். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், டி வி நாட் ஆஃப் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு டி வி நாட் ஆஃப் எஃப் ஒன் ப்ளஸ் டி வி நாட் ஆஃப் எஃப் டூ அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டி வி நாட் ஆஃப் ஆல்ஃபா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி வி நாட் ஆஃப் எஃப் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அடிஷன், இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நம்ம இந்த டி வி நாட், இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, டி வி நாட்னு, அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு லீனியர் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே அப்படின்னா என்ன அதில் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, வெக்டர் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டி வி நாட்னு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எதுக்கு, வி கேப்லேருந்து எஃப்க்கு. ஸோ வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து வேற ஒரு எலமெண்ட் எடுத்தேனாக்கா அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், வி ஒன். ஸோ வி டூன்னு வேற ஒரு எலமெண்ட் எடுத்தேனாக்கா அதுக்கு டி வி டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, இதை தான் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ள போட்டோம் அப்படின்னாக்கா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dual space of v cap அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது செகண்ட் டியூல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் உள்ள டியூல் அப்படிங்கிறது என்னது, ஹோம் ஆஃப் v கமா f இருக்கு இல்லைங்களா, இதில் உள்ளது எல்லாமே செட் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் v டு f, அது வந்து ஃபர்ஸ்ட் டியூல். சரிங்களா, இப்போ நான் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோம் ஆஃப் வி கேப் கமா எஃப், வி கேப்லேருந்து எஃப்க்கு போகிற எல்லா லீனியர் ஃபங்க்ஷனும் எடுத்து போடுறேன். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா செகண்ட் டியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, the set of all linear functionals t v naught is denoted by v double cap and is called second dual of v. So இப்போ v capங்கிறது v ஓட ஃபர்ஸ்ட் டியூல், v double capங்கிறது v ஓட செகண்ட் டியூல். இப்போ அடுத்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்தாக்கா அதுலேருந்து செகண்ட் டியூல் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு செகண்ட் டியூல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து அதோட செகண்ட் டியூலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி, ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தான் நான் லீனியர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சேன். வி நாட்னா டி வி நாட்னு கண்டுபிடிச்சேன், வி ஒன்னா டி வி ஒன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ விலேருந்து ஒரு எலமெண்ட் வின்னு எடுக்கிறோம்னாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் லீனியர் ஃபங்க்ஷன் வந்து டிவி. ஓகேங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கு கரஸ்பாண்டிங் லீனியர் ஃபங்க்ஷனோட மேப் பண்ணிட்டேன். மேப் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோமர்சம் ஆஃப் வி ஆன் டு வி கேப்னு இருக்கும். அப்போ 1 to 1 இருக்குது, ஆன் 2 இருக்குது அப்படின்னாக்கா டைமென்ஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி டபுள் கேப். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா டைமென்ஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி கேப்னு பார்த்தோம். இப்போ இது ஒடியாந்துருக்கு, எல்லா ரிசல்ட்டையும் ஜெனரலைஸ் கன்சாலிடேட் பண்ணோம்னாக்கா என்ன எழுதிக்கலாம், டைமென்ஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி கேப் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி டபுள் கேப். இது வந்து ஃபர்ஸ்ட் டியூவல் ஸ்பேஸ், இது வந்து செகண்ட் டியூவல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ரிசல்ட் பொருந்தும். சரிங்களா, இன்ஃபைனைட் டைமென்ஷனுக்குலாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. If W is a subspace of V, then the annihilator of W is denoted by A of W such that set of all F belongs to V cap such that F of W is equal to 0 for all W belongs to capital W. என்ன அர்த்தம் இது, Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ். சரிங்களா, V is a வெக்டர் ஸ்பேஸ், Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ். அடுத்து டபிள்யூங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், சப்ஸ்பேஸ் ஆஃப் வி, இதில் உள்ள ஒரு சப்ஸ்பேஸ் தான் டபிள்யூ. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டினாக்கா விலேருந்து எஃப்க்கு நம்மளால் நிறையா லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏகப்பட்ட லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம், விலேருந்து எஃப்க்கு ஏகப்பட்ட லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம். அது எல்லாம் விலேருந்து எஃப்க்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த லீனியர் ஃபங்க்ஷன் எதில் இருக்கும், வி கேப்பில் இருக்கும். ஏன்னா வி கேப்னா என்ன அர்த்தம், விலேருந்து எஃப்க்கு போகிற லீனியர் ஃபங்க்ஷனல்ஸா
அதானே எஃப் வி கேப் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கண்டிப்பாக எஃப் எடுத்தோம்னா அது எஃப் வந்து வி கேப்பில் இருக்கும். இப்போ நம்ம எந்த மாரி எஃப் கேப்லாம் இந்த ஏ ஆஃப் டபிள்யூவில் போட போகிறோம்னாக்கா, இதில் நான் இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கும் வி கேப்பில். அதில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டபிள்யூ சப்ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் பர்டிகுலராக ஜீரோக்கு மட்டும் வெக்டர் ஃபீல்டில் உள்ள ஜீரோக்கு மட்டும் மேப் பண்ணும். ஸோ டபிள்யூவில் உள்ள எல்லா எலமெண்ட்டையுமே ஜீரோவுக்கு மேப் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் எழுதுங்க. அதான் ஏ ஆஃப் டபிள்யூ. புரியுதுங்களா? ஏ ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு set of f belongs to v cap such that f of w is equal to 0 for every w belongs to the subspace capital W. அப்படிங்களா? இப்போ wங்கிறது சப்ஸ்பேஸ், இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பூரா எடுத்து ஒரு செட்டில் எழுதுங்க. அதான் ஏ ஆஃப் டபிள்யூ. இந்த ஏ ஆஃப் டபிள்யூ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வி கேப்புக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா சப்ஸ்பேஸா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், இந்த டபிள்யூ சின்னதாக சின்னதாக உங்களுக்கு ஏ ஆஃப் டபிள்யூ பெருசாகும். இந்த டபிள்யூ பெருசாக பெருசாக ஏ ஆஃப் டபிள்யூ வந்து உங்களுக்கு சின்னதாகும். ஏன்னா டபிள்யூ பெருசாகுதுனாக்கா அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து ஜீரோக்கு மேப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அதில் உள்ள நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சப்ஜெக்டோட இருக்கீங்கனாக்கா, இப்போ நான் சொல்றது நீங்கள் சப்ஜெக்டோட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. யூ சப்செட் ஆஃப் டபிள்யூ அப்படின்னாக்கா ஏ ஆஃப் டபிள்யூ வந்து சூப்பர் செட் ஆஃப் ஏ ஆஃப் யூ வந்து சூப்பர் செட் ஆஃப் ஏ ஆஃப் டபிள்யூ அப்படின்னு மாறிடும். அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சப்ஜெக்ட் புரியும் அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ நம்ம அனிகுலேட்டர் என்னென்னு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த அனிகுலேட்டரை பேஸ் பண்ணி சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வி இஸ் ஏ finite dimensional and W is subspace of V, then W cap is isomorphic to V cap by A of W, and dimension of A of W is equal to dimension of V minus dimension of W. Annihilator of W is W itself. அடுத்து ஒரு homogeneous equations எழுதியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம 12th புக்கில் உள்ள கான்செப்ட் தான். If the system of homogeneous equation லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு காரணம்னாக்கா அந்த வேரியபிள்ஸோட பவர்லாம் ஒன்றுன்னு இருக்கும். அதான் லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸோட x1 x2 x3 எல்லாத்துக்குமே பவர் வந்து ஒன்றுன்னு இருக்கிறனால லீனியர்னு சொல்கிறோம். ஹோமோஜினியஸ்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்ததுனாக்கா அதுக்கு பேர் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கான டெஃபனேஷன். ஸோ வேரியபிள்ஸோட பவர் வந்து ஒன்றுன்னா இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே 0 தான் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிற ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். மோர் தென் ஒன் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வேர் ஏஐஜே பிலாங்ஸ் டு எஃப் இஸ் ஆஃப் ரேங்க் ஆர், தென் தேர் ஆர் n-r லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸ் இன் எஃப் பவர் n. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு ரேங்க் வந்து ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோஎஃபிஷியன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ் தான், வேறு இல்லை. A11 A12 ஆன் ஸோ ஆன் A1m, அதுக்கப்புறம் A21 A22 ஆன் ஸோ ஆன் A2m, அதுக்கப்புறம் AM1 AM2 ஆன் ஸோ ஆன் AMN அப்படின்னு அந்த கோஎஃபிஷியன்ஸை மேட்ரிக்ஸாக கிரியேட் பண்ணி போகிறீங்களா, அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேங்க் கண்டுபிடிக்கும். ஓகே, ரேங்க்கு கண்டுபிடிக்க முடியும். இதில் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா A1n A2n AMN. இதில் வேரியபிள்ஸ் எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n வேரியபிள்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா m ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரேங்க் ஆறுன்னு எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேங்க் ஆர் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க, n-r லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு n-r லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் homogeneous linear equation has rank r, then what is the number of linearly independent solution அப்படின்னு கேட்டிங்கனாக்கா number of variables minus rank of the matrix போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நம்பர் அப்ளை பண்ணி பார்த்திக்கிங்க. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 4 இருக்கிற மாதிரி, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, ரேங்க் 2 இருக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நீங்களே கொஷின்ஸை க்ரியேட் பண்ணி பார்த்துக்குங்க. இஃப் n greater than m, that is if the number of unknowns exceeds number of equations, then there is a solution x1 x2 up to etc xn where not all 0
n வந்து m ஓட பெருசாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். நாட் ஆல் ஜீரோனாக்கா எல்லாமே ஜீரோவாக இருந்துன்னா x1 x2 x2 எக்ஸட்ரா xn எல்லா வேல்யூவும் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஜீரோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு அப்படின்னாலே அந்த சிஸ்டத்துக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும். அனிஹிலேட்டர் ஆஃப் W வந்து V கேப்புக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸாக இருக்கும். If S is subset of V, then A of S is equal to set of F belongs to V cap such that F of S equal to 0 for all S belongs to S. Then A of S equal to A of L of S. A of S வந்து A of L of Sக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே L of Sங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், லீனியர் ஸ்பேஸ் ஸ்பேண்ட் பை தி செட் S. ஸோ அனிஹிலேட்டர் ஆஃப் எஸ்ஸும் அனிஹிலேட்டர் ஆஃப் லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் எஸ் கம்மா டி பிலாங்ஸ் டு ஹோம் ஆஃப் வி கம்மா டபிள்யூ அண்ட் எஸ் ஆஃப் விஐ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் விஐ ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் விஐ ஆஃப் எ பேசிஸ் வி தென் எஸ் ஈக்குவல் டு டி. ஹோம் ஆஃப் வி கம்மா டபிள்யூலேருந்து ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும்னாக்கா எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம் சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னா டொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எஃபோட இமேஜும் ஜியோட இமேஜும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்க. என்னது? விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸு, டபிள்யூங்கிறது இங்கே ஒரு வெக்டர் ஸ்பேஸு. விலேருந்து டபிள்யூக்கு நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஸ் அப்படின்னு ஒன்று ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒன்று எஸ், இன்னொன்று டி. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஈக்குவல்னு சொல்லணும்னா வியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் எஸ்ஸோட இமேஜ் பார்க்குறோம், வியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் டியோட இமேஜ் பார்க்குறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுக்கு பதிலாக வியில் உள்ள பேசிஸ் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி வந்து ஆர் ஸ்கொயர்னாக்கா பேசிஸில் ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் எஃபோட இமேஜ் கண்டுபிடிங்க, அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஜியோட இமேஜ் கண்டுபிடிங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்கா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனும் ஜிங்கிற ஃபங்க்ஷனும் ஒரே வேலையை தான் செய்யும். தே ஆர் ஐடென்டிக்கலி ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ முக்கியமான ரிசல்ட் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் சொல்லலாம். ஸோ ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, ரெண்டு வெக்டர் ஸ்பேஸுக்கு நான் ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவல்னு சொல்லணும்னாக்கா என்ன அர்த்தம்? வெக்டர் ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட இமேஜ் வந்து சேமாக இருக்கணும். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அந்த வெக்டர் ஸ்பேஸில் பேசிஸ் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். அந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூவும் இமேஜஸும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனோட இமேஜஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. V is finite dimensional and V1 not equal to V2 or in V, then there is F belongs to V cap such that F of V1 not equal to F of V2. So வெக்டர் ஸ்பேஸில் ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுத்தோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எஃப் ஆஃப் V1 நாட் ஈக்குவல் டு அதோட இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளால் வி கேப்லேருந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனில் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ W1 W2 அப்படிங்கிறது ரெண்டு சப்ஸ்பேஸ் இருக்குது. அந்த ரெண்டு சப்ஸ்பேஸை ஆட் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் சப்ஸ்பேஸுக்கு நம்ம அனிஹிலேட்டர் கண்டுபிடிச்சோம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு. If W1 W2 are the subspaces of V which is finite dimensional, then annihilator of W1 plus W2 is equal to intersection of annihilator of W1 and annihilator of W2. So இந்த ரிசல்ட்டு எக்ஸாமில் கேட்கலாம். which of the following is true, which of the following is not true அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமான விஷயமும் வந்து இந்த ரிசல்ட் எப்போ பொருந்தும், ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிங்கிற வார்த்தையும் முக்கியம் இந்த இடத்துல. If F and G in V cap such that F of V is equal to 0 implies G of V is equal to 0, then G is equal to lambda times F for some lambda belongs to F. அதாவது V capலேருந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க. அதில் வந்து F of V 0 அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக G of V 0 ஆகுது அப்படின்னாக்கா அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் எஃபோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்து முக்கியமான கான்செப்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்.